நீங்க 1000 ரூபாய் கீழே கூட போட்டுருங்க, தப்பி தவறி இந்த கடையில போய் கொடுத்துறாதீங்க. பப்பீஸ் சிக்கன் சொல்லிட்டு, சாரி பாப்பாஸ் சிக்கன் சொல்லிட்டு கேகே நகர் கிட்ட ஆர்ச்சிட்ட பாத்துருக்கீங்க. நீங்க மதுரையில இருந்தீங்க அப்படின்னா அந்த கடையில ஐ ஹாவ் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் நான் மதுரையில சாப்பிட்டதுலயே மட்டமான ஒரு கடை தான் அந்த ஒரு அவுட்லெட் தான் சொல்லுவேன். நீங்க தள்ளுவண்டி கடையில சாப்பிட்டு சூப்பரா சாப்பிட்டுருக்கலாம். தயவு செய்து அந்த கடையில் மட்டும் சாப்பிடாதீங்க. ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ணது என்ன அப்படின்னா கொரியன் சாசி சிக்கன் அப்படின்னு ஒரு ஐட்டம் இருந்துச்சு. அடுத்து சிக்னேச்சர் சிக்கன் அப்படின்னு இருந்துச்சு. நான் ஸ்பைசி பர்கர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல பர்கர்ல என்னன்னா பர்கர் மாதிரியே இல்ல, 2 பன்னு கடையில ஒரு சிக்கன் வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து கொரியன் சாசி சிக்கன் சொல்லிட்டு அதுல என்ன பிளேவரிங் ஆட் பண்ணானே தெரியல. வெறும் மஞ்சத்தூள் மட்டும் தான் அது மேல இருக்குது. அது ஹேண்ட் வாஷ் பண்ணா கூட அந்த ஸ்மெல் கையை விட்டு போக மாட்டேது. சிக்கன் இருக்கிறதே மட்டமான அண்டர் ரேட்டட் சிக்கனை தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பக்கத்துல இருக்க ஏதோ கறிக்கடையில இருந்து எடுத்து வந்து போட்டாலும் தெரியல. அந்த அளவுக்கு மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இது பண்ணேன். எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஆனா கடைசியில இல்ல மயோனிஸ் கேட்டதுக்கு ஒரு மூக்குடப்ப அளவுக்கு கொடுத்துட்டு 30 ரூபான்னு சொன்ன போடுறா சாமி, நீ உன் கடை பக்கம் வரவே கூடாது. நான் ஃபுட் ரிவ்யூ எல்லாம் கிடையாது. ஆனா ஓவராலா ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 5 out of 1 கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஐடியா கிடையாது. 100 out of 1 கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளவு மட்டமான ஒரு கடை. இந்த கடை எப்படி மதுரையில ஓடும்னே தெரியல. தயவுசெய்து நீங்க அந்த கடை மட்டும் போயிடாதீங்க. இது நான் ரேட்டிங் கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா நான் ஒரு 1000 ரூபாய் செலவழிச்சு அதுக்காக தான் இந்த வீடியோவே பண்றேன். இது மாதிரி யாருமே போய் செலவழிச்சு தயவுசெய்து அந்த கடை சாப்பிடாதீங்க.